இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருங்க. பஸ் ரூட்லேயே நமக்கு வந்துடுதுங்க. பஸ் போகிற ரூட்லேயே நமக்கு 150 அடி ரோடு பாயிண்ட்டோட வந்துடுதுங்க. அது வந்து பஸ் ஸ்டாப்புங்க. அந்த பஸ் ஸ்டாப் கீரக்காடுங்கிற பஸ் ஸ்டாப்புங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்தால் நம்ம இடங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8276 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல. அருமையான அத்திங்க. பாருங்கள் மரம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, மரத்தில் அத்தி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான அத்தி மரம் ஒன்றுங்க. நல்ல பெரிய மரங்க இது. இந்த மரம் பார்த்திங்கன்னா, இந்த அத்தி பழம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பழங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அருமையான மரங்க. நல்ல பெரிய மரங்க. அத்தி மரங்க இது. நமக்கு தேவையான அளவுக்கு அத்திப்பழம் நம்ம மரத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இடத்துல அன்னாச்சி இருக்குதுங்க. அன்னாச்சி பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஈல்டோடு இருக்குது பாருங்கள். அன்னாச்சி செடி பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குதுங்க நம்ம இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து சப்போட்டாங்க. சப்போட்டா மரம் இருக்குதுங்க நம்ம இடத்துல. அதாவது நம்ம ஒரு இடம் வாங்கி என்னென்ன வைப்போமோ அந்த மாதிரி இந்த இடம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சப்போட்டா இருக்குதுங்க இந்த இடத்துல. சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 மரம் சப்போட்டா மரம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பலா மரங்க. பாருங்கள் ஜங்க் ஃப்ரூட்டுங்க. மரம் பாருங்க நல்லா அருமையான பெரிய மரங்க. நல்லா ஒரு 2 பேர் சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா உருட்டா பெரிய மரங்க இது. பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமுமே 20லேருந்து 25 கிலோ அளவுக்கு வெயிட் வரக்கூடிய நல்லா அருமையான பழங்க. நல்லா இந்த இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பழம் விட்டுருக்குங்க. நல்லா பலா மரம் ஒன்று இருக்குதுங்க நம்ம இடத்துல. நம்ம ஒரு இடம் வாங்கி என்னென்ன வைப்போமோ அதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள் பக்கத்துலேயே வந்து மாஞ்செடி இருக்குதுங்க. இது நம்ம இடத்துடைய பவுண்ட்ரிங்க. ஆக்சுவலி நம்ம இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக, அதாவது ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வேலி வந்துடுங்க. லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடத்துக்கு காம்பவுண்ட் வால் வந்துடுதுங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. இது வந்து கொய்யா மரங்க. பாருங்கள் இது வந்து கொய்யாக்காய் மரம். நல்ல பெரிய மரங்க. கொய்யா மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மரம் இருக்குதுங்க கொய்யா மரம். அடுத்து வாழை மரம் இருக்குதுங்க நம்ம இடத்துல. வாழை மரமும் எப்படி ஒரு 10 வாழை மரம் இருக்குதுங்க. வீட்டை ஒட்டியே வந்துடுதுங்க. பாருங்கள் இது வந்து மாஞ்செடிங்க. மாமரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4, 5 மாமரம் இருக்குதுங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு அருமையான இடங்க. மாமரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. நம்ம இடத்த சுற்றி வேலி போட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீட்டை சுற்றி போகிற அளவுக்கு காம்பவுண்ட் வசதியோடு இருக்குதுங்க. அருமையான இடங்க. பாருங்கள் நம்ம ஒரு இடம் வாங்கினா அதில் என்னென்ன வச்சு நம்ம அழகு பார்ப்போமோ அந்த மாதிரி வாழை மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தென்னை மரம் கூட ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம விருப்பப்படி என்னென்ன வைப்போமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. காஃபியும் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள் இது ஒரு தென்னை மரம் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. பாருங்கள் இந்த மரம் வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. வாட்டர் ஆப்பிளும் ஒரு மரம் வச்சுருக்காங்க. வீக்கெண்ட் ஆனால் ஒரு 2 நாள் அமைதியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாங்க. யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் ஒரு 2 நாள் அமைதியாக வந்து இருந்துட்டு போகலாங்க. நல்ல ஒரு க்ரீனிஷான இடங்க. பாருங்கள் காஃபிலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். காஃபிலாம் நல்லா முத்து முத்தாக இருக்குங்க. நம்ம இடத்துலயே பார்த்தீங்கன்னா காஃபி செடியே பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 80 செடி இருக்குங்க. காஃபியே ஒரு 50 to 80 செடி இருக்குங்க. நமக்கு தேவையான காஃபி வந்து நம்ம இடத்துலேருந்தே எடுத்துக்கலாங்க. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம இடத்துலயே பண்ணையம் வச்சுருக்காங்க. நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாங்க. காஃபிலாம் பாருங்கள் காஃபியே வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கிலோ அளவுக்கு ஈல்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி ஒன்று போட்டிருக்காங்க. கற்பூரவள்ளி சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடியும் இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் டேங்க் வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 இருக்குதுங்க. 1000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 2 இருக்குங்க. 2 போர் இருக்குதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுங்க. மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மரம் இருக்குதுங்க. மாமரமும் ஒரு 5 மரம் வச்சுருக்காங்க. அது போக நம்ம வீட்டை சுற்றியுமே வந்து வாழை மரம் இருக்குதுங்க. வாழை மரம் வந்து ஒரு 10லேருந்து 20 வாழை மரம் வச்சுருக்காங்க. வாழை மரம் சில வாழை மரங்கள்லாம் பெருசாக இருக்குங்க. சில வாழை மரம் சின்னதாக இருக்குதுங்க. பாருங்கள் இது வந்து வாழை மரம் எப்படி தாரோடு இருக்குது பாருங்கள். நம்ம இடத்த சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வாலே வந்துடுதுங்க. இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு சைடுங்க. மேற்கு சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் கவரப்பில் வந்துடுங்க. அடுத்து கிழக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது வந்து கிழக்கு சைடு பவுண்ட்ரிங்க. இந்த கிழக்கு சைடு பவுண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலிங்க. நமக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த வாழை மரம் வரலும் நம்ம பவுண்ட்ரி தாங்க. வாழை மரம் இருக்கிறது வந்து காம்பவுண்ட் வாலுங்க. இந்த கிழக்குல இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கம்பி வேலி வந்துடுதுங்க. சில்வர் ஓக் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 மரம் இருக்குதுங்க. பாருங்கள் இந்த கல்லுத்திட்டுலேருந்து நம்ம இடம் ஸ்டார்ட்டு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குப்பனூர் டு ஏற்காடு போகிற பஸ் ரூட்டுங்க. குப்பனூர் டு ஏற்காடு போகிற பஸ் ரூட்லேயே நம்ம இடம் வந்துடுங்க. ரோடு பாயிண்ட்டும் 150 அடி வந்துடுதுங்க. பாருங்கள் இது வந்து வீட்டை சுற்றி போகிற அளவுக்கு காம்பவுண்ட் வால். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கல்லுத்திட்டுலாம் கட்டி கம்பி வேலி போட்டு நீட்டாக மெயின்டெனில் இருக்குதுங்க.
நல்ல ஒரு அருமையான இடங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 சதுரடியில இருக்குதுங்க. இதில பார்த்தீங்கன்னா 5 ரூம்ஸா கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி வந்தா நல்லா அருமையா தங்கி என்ஜாய் பண்ணலாங்க. நம்ப இடத்துக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸுங்க. பாருங்க இதுதான் கீரக்காடு போஸ்ட் ஆஃபீஸுங்க. நம்ப இடத்துலேருந்து நடந்து போற தூரத்தில போஸ்ட் ஆஃபீஸுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா ஒரு அருமையான வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. நம்ப இடத்துலருந்து ஒரு 600லேருந்து 700 அடி நடந்து வந்தோம்னா, அருமையான இந்த வியூ பாயிண்ட்ட நம்ம ரசிக்கலாங்க. மார்னிங் வாக்கிங் வர மாரி வந்தோம்னா, நல்ல ஒரு அருமையான, சுத்தமான பொல்யூஷனே இல்லாத அருமையான காத்து வாங்கிட்டு போலாங்க. நல்ல வியூ பாயிண்ட்டுங்க இது. வீக்கெண்ட்ல 2 நாள் நம்ம இடத்துக்கு வந்து, நல்லா அருமையா ரெஸ்ட் எடுத்துட்டு, அருமையா வியூ பாயிண்ட்ட ரசிச்சு, இயற்கையோட ஒன்றி இருந்துட்டு போலாங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. நம்ப இடத்துக்கு வந்துட்டு போறோம் அப்படின்னு நெனைக்கிறப்பயே, அந்த மூவ்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப கிரீனிஷா குடுக்குங்க. பாரு இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஏற்காடுடைய பேக் சைடு குப்பனூர் வழியா ஏர்றப்ப, இந்த மாரி ஒரு அழகா நம்ம அருமையா ரசிச்சுட்டு போலாங்க. பாருங்க இந்த சர்க்கிள் ரோடு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு லேக் சர்க்கிள் ரோடுங்க. இந்த சர்க்கிள் ரோடுக்கு ஆப்போசிட் ரோட்ல போத்தீங்கன்னா, சேர்வராயன் போலாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பக்கோடா பாயிண்ட் குப்பனூர் போற ரோடுங்க. பாருங்க இது வந்து ஏற்காடு லேக்குங்க. இந்த லேக்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரியா நம்ப இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6 1/2 கிலோமீட்டர் தாங்க. இந்த லேக்லேருந்து நம்ப இடத்துக்கு வெறும் 6 1/2 கிலோமீட்டர் தான் குப்பனூர் போற ரோடுங்க. பாருங்க இந்த லேக்குக்கு ஆப்போசிட்ல குப்பனூர் போற ரோடுங்க. ஸ்ட்ரெய்ட்டா போனா பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ல பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த குப்பனூர் போற ரோட்ல லெஃப்ட் எடுத்தோம்னா, இங்கேருந்து சரியா நமக்கு வந்து 6 1/2 கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. பாருங்க இது வந்து டியோ இந்தியன் ரெசார்ட்டுங்க. டியோ இந்தியன் ரெசார்ட் நல்ல வியூ பாயிண்ட்ட ரசிச்சுட்டே நம்ம இடத்துக்கு போலாங்க. கீரக்காடு பஸ் ஸ்டாப்புங்க. பாருங்க இது வந்து கீரக்காடு பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்தா நம்ம இடங்க. மொத்தம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா, 19 சென்ட்டுங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்குல பார்த்தீங்கன்னா, 8276 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்படியே சேர்த்து 95,00,000 சொல்றாங்க. கிராயத்த பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம்.